சில டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும், போடவே முடியலன்ற மாதிரி இந்த டிஷர்ட்ஸ்லாம் இப்ப போட முடியுது. இப்ப ஃபாலோஅப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதனால நான் சுத்தமா மறந்தே போயிருப்பேன் நானு. அதுக்கப்புறம் கேட்பாங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட டயட் எல்லாம்? so far so good. ஓகே. எனக்கு வந்து என்னன்னா வந்து ஒர்க் ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கும். சில டேஸ்ல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், சில டேஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஸோ வந்து நான் ஃப்ரீயா இருக்கிற டேஸ்ல மேக்ஸிமம் வந்து நான் ஒர்க் அவுட்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிடுறேன் நானு. அப்படி பிஸியா இருக்கிற டேஸ்ல வந்து நான் மினிமம் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் வந்து டயட்டும் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் மட்டும்தான் வந்து நான் உண்மையிலே சொல்றேன் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. பட் அதுக்குமே வந்து so far I am able to see results. ஓகே ஓகே ஓகே. இப்போ ரெக்கார்டட் செஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ரைட்? ஒரு 1.5 months தான் இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிருந்தேன் இந்த ப்ரோக்ராம். ஓகே ஓகே. ஒர்க் அவுட் செஷன் எப்படி ரெக்கார்டடா அட்டெண்ட் பண்றீங்களா லைவ் பேட்ச்ல அட்டெண்ட் பண்றீங்களா? நான் வந்து ரெக்கார்டட் தான் பண்றேன். ஏன்னா வந்து டைம் டிஃபரன்ஸ் பாக்குறப்ப வந்து எனக்கு சுத்தமா கட்டுப்படி ஆகல. ஓகே. பட் so far நான் ரெக்கார்டட்ல வந்து நல்லா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஓகே. இப்போ லாஸ்ட் ஒரு 50 டேஸ்க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 kg கிட்ட நீங்க பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்கீங்கல்ல? 4 kg சம்திங் லைக் ஒரு 5 kg கிட்ட பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்கீங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த ரிசல்ட் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? so far so good. லைக் சில டேஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் எப்படி இருக்கும்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு ஆர்ம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் லைக் அந்த செட் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதே லைக் டிஃப்ரெண்டா லைக் ஃபர்ஸ்ட் வந்து லைக் 2 ஆர்ம்ஸ் வச்சுட்டு பிக் கர்ல் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த ரவுண்ட் பார்த்தா சிங்கிள் ஆர்ம்ல வந்து சிங்கிள் கர்ல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்து பேக் டு பேக் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா லைக் நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அவங்களோட ரெஸ்ட் சைக்கிள் ஃபாலோ பண்ணாம நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் நானு. பட் மற்றபடி வந்து எனக்கு வந்து எக்ஸசைசஸ்லாம் ஓவரால் மேனேஜபிளா தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஓவரால் இப்போ உங்களோட பாடியில் உங்களுக்கு ரிசல்ட் விசிபிள் சேஞ்சஸ் பாடியில் ஃபீல் ஆகுது இல்லை? ஸோ லைக் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை இப்போ பார்க்கும்போது அவங்க சைட்ல இருந்தெல்லாம் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்கு? ஸோ பேசிக்லி வந்து எனக்கு வந்து நான் என்னை டெய்லி மிரர்ல பார்த்துக்கிறதால அட் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் என்னால சொல்லிக்க முடியல. ஓகே. பட் போக போக நான் என்ன ஆக்சுவலி கவனிச்சேன்னா லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வந்து லைக் இந்த டிஷர்ட்ஸ் போட்டுட்டப்ப ஒரு அளவுக்கு லைக் டைட்னஸ் தெரியும். இப்போ அது வந்து ஓரளவு குறைஞ்ச மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து லைக் சில டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும், போடவே முடியலன்ற மாதிரி இந்த டிஷர்ட்ஸ்லாம் இப்போ போட முடியுது இப்போ. ஸோ எப்படி இப்போ உங்களோட ஒர்க்லையா இருக்கட்டும் அந்த மாதிரி லைக் இப்போ உங்களோட மென்டலி அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் உங்களோட ஒர்க்ல எல்லாம் எப்படி ரிசல்ட் கொண்டு வருது? ஒர்க் வந்து லைக் மோஸ்ட்லி அன்எஃபெக்டடா தான், அது பாட்டும் ஒரு பக்கம் போகுது, இது ஒரு பக்கம் போகுது. ஸோ வந்து லைக் இது அங்கே அதுங்கிற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரிலாம் வச்சுக்கல நானு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து லைக் எனக்கு என்னன்னா நான் வீட்ல இருந்து 6:30 கிளம்புறேன் காலையில ஒர்க்குக்கு. அப்புறம் டிராவல் டைம் இந்த எல்லாம் சேர்த்து லைக் வீட்ல இருந்து 6:30 கிளம்புனா ஈவினிங் வந்து 7 o'clock தான் ரிட்டர்ன் வரேன்டா. டயட் ப்ரோக்ராம்ல சொல்றதே வந்து ஒரு 7-7:30 டின்னர் முடிச்சிடுன்ற மாதிரி தான். நான் வீட்டுக்கு வரதே வந்து அந்த 7 o'clock தான். ஸோ வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா லைக் சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டுப்பேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் டயரிங்கா இருந்துச்சு. பட் போக போக எனக்கு அந்த ஸ்கெடியூல் செட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டயட் சார்ட்டில் எப்படி இருக்குது? உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லை கம்ஃபர்டபுளாக ஈட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைக் ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது. லைக் என்ன சொல்றேன், நாம டக்குனே தான் சாப்பிட போல இருக்கு, லைட்டா பசிக்குதுன்றப்ப முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்
சின்னதா ஒரு போல் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா மிக்சரு இல்லாட்டி சிப்ஸ் அந்த மாதிரி போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அந்த பிஸ்கெட் சிப்ஸ் எல்லாம் பார்த்து இந்த டயட் ப்ரோக்ராம் அப்புறம் எப்ப பார்த்தனே தெரியல. 2 தடவை என்னன்னா லைக் லஞ்ச் டைம் பக்கம் கோயில் இருந்திருக்கோம், அங்க பிரசாதம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுல வடை வந்திருக்கோம். அது நான் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். போட்டோ எடுத்து போடும்போது நோ வடை நோ பாப்கார்ன் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஃபாலோ அப்ல வந்திருக்கேன். பட் நான் அது தவிர வீட்டுல சாப்பிடும் போது நான் மேக்சிமம் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கேன் நானு. அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த டயட் சார்ட் அந்த குவான்டிட்டியை ஃபாலோ பண்ணதான் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டம் வச்சு. லைக் தோசை வந்து 2 பீசஸ் சாப்பிட்டு ரைஸ் 100 கிராம்ஸ் மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் இன்னைய தேதி வரைக்குமே நான் ரைஸ் ஈஸியா ஒரு 160 கிராம்ஸ் பக்கம் நான் எடுத்துக்கிறேன் நானு. பட் இட்ஸ் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி லைக் a lot lesser. லைக் நான் முன்னாடி சாப்பிட்றத விட இப்போ பார்க்குறப்ப. அண்ட் இப்போ ஃபாலோ அப் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரிமைண்டர்ஸ் கிடைக்குதா? அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஹேபிட்டு கரெக்டாக முன்னாடி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு நம்ம செல்லுங்கிற ஃபாலோ அப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? so far நல்லா தான் இருந்திருக்கு. நான் சில நாள்ல நான் சுத்தமா மறந்தே போயிருப்பேன் நானு. அதுக்கப்புறம் கேட்பாங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்துல வந்து so far so good. இப்போ உங்களோட பாடியில் இருக்கிற சேஞ்சஸ் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட லைக் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாம் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது? ஓகே, நான் டெய்லி பார்க்குற சில பேர் வந்து லைக் தினம் பார்த்தாலும் அந்த டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. பட் நான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து லைக் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். அவங்களெல்லாம் நான் 6 மாசம் மேலே இப்போ அவங்களெல்லாம் நேரில் பார்த்தேன். ஸோ வந்து லைக் அவனுங்களே வந்து லைக் நோட்டீஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் சொன்ன சும்மா இந்த மாதிரி லைக் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் so far மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் அப்படின்னு. இப்போ உங்கள் சைட்லேருந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் லைக் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த டயட் அந்த விதத்துல எனக்கு எந்த சஜஷன்ஸ் இல்லை, அது நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு ஃபீட்பேக் வந்து நான் அதை முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் எக்ஸசைஸ் பத்தி. லைக் பண்ற எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா வந்து மேபி பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கலாம். லைக் என் ஏஜுக்கு நான் எப்படியோ பல்லு கடிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் பண்ணிடுறேன் நானு. பட் நான் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் கிடையாது, நீங்க அவன் பண்றான் நீங்களும் பண்ணுங்க, பண்ணிச்சாலும் பரவாயில்ல அப்படின்லாம் எங்க அம்மாட்ட நான் சொல்ல முடியாது. அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன சஜஷனா ஃபீல் பண்றேன். பட் மற்றபடி ஓகே ஃபைன். உங்ககிட்ட கேட்டவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ப்ரோக்ராம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க? டெஃபினெட்லி யார் வந்து லைக் இந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணோம், இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னு யாரு ஃபீல் பண்ணோம், யாரு அப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களா விருப்பப்பட்டு பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அவங்க இந்த சார்ட்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது, நான் என்னோட ஹோட்டல் பிரியாணிலாம் விட முடியாது, இதை விட முடியாது, அதை விட முடியாது, எனக்கு என் பபிள் டீ வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்லாம் சொல்றாங்கன்னா அவங்கள வந்து நாம எவ்வளவு நினைச்சாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ ஒன் மோர் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு எஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க லைக் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுக்கணும், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வரணுன்ற பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரோக்ராமை பற்றி நம்ம டீம்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த எஸ் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன இருந்தது? லைக் ஒன்ஸ் நான் ஜாயின் பண்ணுறேன்ற எஸ்ஸுக்கான ரீசன் என்னவா இருந்தது? இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி நான் டைரக்டா காண்டாக்ட்ல இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எங்க அம்மா தான் இந்த ப்ரோக்ராம் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து செல்ஃபா வந்து என்ன பண்றதுன்னா லைக் வீக்லி 2 days ஜிம்மு, அதுக்கப்புறம் 2 days ஜாகிங்கு, ஒரு நாள் ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஸோ அந்த ரெஸ்ட் டே வந்து நான் ஜாகிங் எதுவுமே பண்ணலைன்னா கூட எனக்கு ஆஃபீஸ்ல எங்க நடக்கிறது போயிட்டு வந்து சேர்த்து எல்லாம் 10,000 steps வந்து இருக்கும்.
அந்த மாதிரி வீக் டேஸ் ஓடிடும். வீக்கெண்ட்ஸ் வந்து ஃபேமிலியோட சேர்ந்து வெளியில ஒரு 1 hour வாக்கிங் போயிடுவோம். ஸோ ஒரு 1 hourல வந்து ஒரு 6 kilometers பிளஸ் ஆர் மைனஸ் 6 kilometers கன்ஃபார்மா நடந்துருவேன் நானு. ஸோ வீக்கெண்ட்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் லைக் ஒரு வீக்கெண்ட் விட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து நான் ஸ்விம்மிங்கும் போயிட்டு இருந்தேன். ஸோ இன்ஃபேக்ட் வந்து இந்த டயட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே வந்து நான் அந்த இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு நான் நார்மலா சாப்பிட்டபடியே சாப்பிட்டு இருந்தேன். லைக் சாட் எல்லாம் வந்து லைக் வாரத்துக்கு ஒரு தடவைன்றது பதிலாக மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டு இன்னும் சாப்பிட்டு தான் இருந்தேன். அப்போவுமே அப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரே டிஃபரன்ஸ் என்ன பண்ணிட்டேன்னா, டின்னர் டைம் வந்து சுத்தமா எல்லா ஃபுட்டும் கட் பண்ணிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைம்ல ஜிம்முக்குலாம் போயிட்டு இருந்தேன். எனக்கு லைக் ஒரு பக்கம் பசியாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து லைக் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இதுவும் வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பை த டைம் நான் ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது லைக் ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு பனானாவோ சாப்பிட்டோ போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல. பட் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்லோவராக தான் ப்ரோக்ரஸ் இருந்துச்சு. ஸோ வந்து லைக் இந்த ப்ரோக்ராம் வந்து எங்க அம்மா ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லி அப்புறம் ஒரு 3 monthsலேயே இந்த மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சது, அந்த மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சது. அவங்க எக்ஸசைசஸ்லாம் வந்து அவங்களால பிடிச்ச அளவுக்கு ஸ்லோ பேஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மேக்சிமம் வந்து ஃபுட்டு டயட்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தப்ப எனக்கு வந்து சரி என்னதான் இருக்கு எப்படி இருக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்டா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ ப்ரோக்ராமுக்கு முன்னாடியும் அண்ட் இப்போ கரண்ட்லி நீங்கள் ப்ரோக்ராம் ரன்னிங்ல இருக்கீங்க. அண்ட் இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஃபீல் ஆகுது? உங்களோட ரெகுலர் ருட்டீன்ஸ் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ருட்டீன்ஸ் பார்த்தா எனக்கு ஃபுட்டு தவிர மிச்சம் எல்லாமே மோரலஸ் சேமா தான் இருக்கு. ஓகே. என்ன ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றதுல நான் வீட்ல யோகா மேட் போட்டு இந்த வீடியோ எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சில டேஸ் வெயிட் செஞ்சு பண்ணுவேன், சில டேஸ்ல வந்து லைக் பாடி வெயிட் பேஸ்டு தான். ஸோ அதுல வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் தான் கிடையாது. பட் ஃபுட் வைஸ் வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் உண்டு. நைஸ். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக். லைக் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு இருக்கு, ஏதாவது இனிமேல் ஆட் ஆன் பண்ணணும்னு இருக்கா உங்கள் சைட்ல இருந்து? நான் யோசிச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு இருந்த ஒரே ஃபீட்பேக் அந்த ஒர்க் அவுட் சீக்வன்சஸ் தான். எக்ஸசைஸ் பிரச்சனை இல்லை, அந்த சீக்வன்ஸ் மட்டும் ஏதாச்சும் பார்க்க முடிஞ்சா பார்க்க சொல்லுங்க. பட் மற்றபடி ஆல் டு கோ. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்ஃபேக்ட் வந்து நான் இப்போ போட்டுக்கிற டிஷர்ட்டுமே கூட வந்து நான் இந்த டயட் ப்ரோக்ராமுக்கெல்லாம் லைக் ஒரு 1 month முன்னாடி வந்து டிசம்பர்ல ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். இதே டிஷர்ட் என்னால நவம்பர் மாசம் போட்டுக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஃப்ரண்ட்ல தொப்பையும் பயங்கரமா தெரியும், சைட்லயும் சதா பயங்கரமா இருக்கும். ஸோ ரொம்ப ஹிப் கிட்ட பயங்கர டைட்டா இருக்கும். இப்ப அதனால வந்து இந்த ஷர்ட்டே போடுறத விட்டுட்டு லைக் இந்த மாதிரி வந்து லைக் ஒரு 4-5 பீஸ் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஷர்ட் தான் சின்னதா போயிடுச்சு, தூக்கி போடுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 2 மட்டும் வச்சுக்கிட்டு என்னைக்கு எக்ஸசைஸ் பண்றேன், நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல திரும்பி இந்த டிஷர்ட் போட முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 மட்டும் வச்சுக்கிட்டேன். நானு அந்த 2ல ஒரு ஷர்ட் தான் நான் இப்ப போட்டிருக்கேன். நானு தட்ஸ் கிரேட். ஸோ இது கேட்கும்போது லைக் உங்ககிட்ட இருந்து கேட்கும்போது நமக்கு இந்த ஃபீட்பேக் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராசஸ் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ that's it. Thank you so much sir. Thank you. So have a great day sir. Have a great evening and we'll see you later. Okay. Bye sir. Thank you. Thank you very much.